ஹலோ கைஸ், இந்த வீடியோல யங்கஸ்ட் சன் மேன்வாவோட 96வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 95 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோவை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெக்டர் யூனிட் வந்து ஜிப்பல் ஃபேமிலி இருந்து வந்திருப்பாங்க. நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நம்ம ஹீரோவால சமாளிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லயே நம்ம முராகன் இருக்கான்ல, அவனும் அவனோட அக்கா இருக்கால, அவளையும் தான் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம முராகனை வச்சு அவனோட அக்கா இருந்துட்டு வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கா. இப்ப முராகன் வந்துட்டு உண்மையுமே ரொம்ப நேரம் எடுத்துக்குது மீசா, எவ்வளவு நேரம் தான் ஃபுல்லா இது முடிக்க ஆகும் அப்படின்னு கொட்டாய் விட்டுட்டே கேட்டுட்டு இருக்கப்ப மீசா இருந்துட்டு வாயை மூடு முராகன், ஜின்ன தேடி வந்திருக்கிறவங்க நீ நினைக்கிற மாதிரி ஆவரேஜான காய்ஸ் கிடையாது. நான் நினைச்சதோட சிச்சுவேஷன் வந்துட்டு ஒர்ஸா இருக்கு. சரி, இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு முடிய போகுது, அதனால எல்லாத்துக்குமே ரெடி ஆயிக்க முராகன் அப்படிங்கிறப்ப முராகனுமே இருந்துட்டு கீடு எனக்காக வெயிட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடந்த கால பவர்ஸ் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரீகைன் பண்ணிட்டு இருக்கான் மீசாவோட உதவி மூலியமா. அதுக்கப்புறம் அங்க இப்ப கரண்டா நடக்கிறப்ப அந்த ஆக்டேவியா இருந்துட்டு உனக்கு அடிப்படாம அவங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு உண்மையுமே உடம்பெல்லாம் செலுத்து போயிருச்சு, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டு இதை பண்ணியிருந்தாலும் இது வந்துட்டு எனக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய அட்டாக் இருந்துட்டு அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ண வருது. அதுவும் அவங்க அந்த இடத்துல ஒரு பேரியரை வந்துட்டு போட்டிருக்காங்க, அதையும் தாண்டி ஒரு அட்டாக் இருந்துட்டு பயங்கரமா அதை உடச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் சீரியஸ் இருக்கா இல்லையா, அந்த ஐஸ் பேலஸ் குயினோட பொண்ணு, அவ இருந்துட்டு அது ஐஸ் பேலஸ் இருக்கிற இடத்துல தான் நடக்குது. ஆமா, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, பட் இந்த எனர்ஜி வந்துட்டு எனக்கு சிமிலரா வந்துட்டு ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோ கூடயே இருந்திருக்கா, முராகன் கூட இருந்திருக்கா. சோ அங்க வந்திருக்கிறது வந்துட்டு நம்ம முராகனும் அதுக்கப்புறம் அவனோட அக்கா மீஷாவும் தான். உங்களுக்கே தெரியும், கீழே பாக்குறப்ப அவங்க வந்துட்டு பேரியரை போட்டு இவங்களோட அட்டாக்கை வந்துட்டு பிளாக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்ப அந்த ஆக்டேவியா இருந்துட்டு இவங்க ரன் கேண்டலோட கார்டியன் டிராகன்ஸா அப்படின்னு நினைக்கிறப்ப மீசா இருந்துட்டு இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சு நல்ல வேலை பண்ணிருக்க கிட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நன்றி மிஸ் மீசா. அதுக்கப்புறம் முராகன் அப்படிங்கிறப்ப முராகன் வந்து எப்படி இருந்துச்சு கிட், ரொம்ப க்ளோஸா வந்துட்டு வந்துச்சுல, இது இப்பயாச்சும் இந்த உலகம் வந்துட்டு ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா, சீக்கிரம் இந்தா இதை வந்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கவுண்ட் ஃப்ளோக்கு வந்துட்டு மருந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ அதை குடிச்சிட்டு வேணும்னே ஒருவேளை லேட்டா வந்துட்டு என்ன இப்படி பேசுறானோ அப்படின்னு நினைக்கிறப்ப முராகன் வந்து அந்த ஹோலி கிங்டமோட இன்சிடென்ட் இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னோட சிஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருந்தேன், பட் ஆல்ரெடி அவ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா. சரி, இவங்க யாரு, இவங்க வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்களே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவங்க தான் ஜிப்பல் ஃபேமிலியோட ஸ்ட்ராங்கஸ்டான குரூப், நானுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இவங்கள பாக்குறேன் அப்படிங்கிறப்ப மீஷா இருந்துட்டு மனுஷ உருவத்துக்கு மாதிரி நான் யார் வந்திருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சோ ஸ்பெக்டர் யூனிட் தான் வந்திருக்காங்களா, டெமார் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் உருவாக்குன ஒரு சீக்கிரட்டான யூனிட் தான் வந்துட்டு இவங்க அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு உங்களை பத்தி இவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எஸ், பட் இவங்க வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணப்படுவாங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல தான். முராக்கன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கப்ப அந்த மில்லேனியம்ல செவரல் டைம்ஸ் இவங்க கூட நான் சண்டை போட்டிருக்கேன். நான் ஸ்ட்ராங்கஸ்டான எதிரிகள் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய சில பேர்ல இவங்களும் ஒருத்தவங்க. பட் அப்ப இருந்த ஸ்பெக்டர் யூனிட்டை விட இப்ப இருக்கிற இவங்க இருந்துட்டு வீக்கா தான் இருக்கிறானுங்க அப்படிங்கிறப்ப இந்த ஆக்டேவியா இருந்துட்டு லெஜெண்டரி பிளாக் டிராகன்ஸை இந்த இடத்துல மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பிளாக் டிராகனை வந்துட்டு எங்க கார்டூன் டிராகன் இருந்துட்டு பயங்கரமா அடிச்சு போட்டுருச்சாமே, அதுல இருந்து நீ ரெக்கவர் ஆயிட்ட போல அப்படிங்கிறப்ப முராகன் தானே அடி வாங்கியிருப்பான். அவன்ட்டு ஹே மெஜிஷியன், இப்படி வாய் பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கார்டூனுக்கு வந்துட்டு நீங்க இங்க இருந்து உயிரோட திரும்பி போனா மட்டும் ஒரு மெசேஜ் சொல்லுங்க, இந்த ஸ்கையோட கிங் இருந்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் இந்த அர்த்தோட கிங்குமே இருந்துட்டு சீக்கிரமா மாறதான் போறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆக்டேவியா இருந்துட்டு யார் வேணாலும் பேசலாம்ப்பா, உண்மையாலுமே இந்த அர்த்தோட கிங்கா இருக்கிற ஜிப்பல் ஃபேமிலிய ரன் கேண்டல் ஃபேமிலி இருந்துட்டு ஓவர் த்ரோ பண்ணிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட கான்ட்ராக்டருக்கு என்ன லெசனை வந்துட்டு நாங்க கத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறந்துட்டீங்க போல அப்படிங்கிறப்ப முராகன்ட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு ஜிப்பலா ரன் கேண்டலா நீ சொல்றது எல்லாமே தப்பு, ஜிப்பல் ஃபேமிலிய ஓவர் த்ரோ பண்ணி இந்த எர்த்தோட கிங்கா மாற போறது வந்துட்டு ஜின் ரன் கேண்டில் இவன் தான். அந்த ஃபியூச்சரை வந்துட்டு நீங்க ரெக்ரெட் பண்ணக்கூடாது, மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இன்னைக்கு மட்டும்தான் அப்படிங்கிறப்ப ஆக்டேவியா இருந்துட்டு நீ சொன்ன வார்த்தை எல்லாத்துக்குமே உன்னால பொறுப்பேற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நான் ஆவலா இருக்கேன். கிரேட் பிளாக் டிராகன் கிட்ட இருந்து ஒரு வார்னிங் வருதுன்னா ஆனா கேட்டுதானே ஆகணும். சோ ஸ்பெக்டர் யூனிட் அவனை வந்துட்டு நம்ம உயிரோட வச்சிருக்க அவசியமே கிடையாது. ஜின் ரன் கேண்டில வந்துட்டு
கொன்றுங்க. எல்லாருமே ரெட் ஆபிஸ வந்துட்டு கேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே அதுக்கேத்த மாதிரி ரெட் கலர்ல வந்துட்டு இப்ப செயினை கொண்டு வந்துட்டு அவ சொல்ற மேஜிக்கை வந்துட்டு கேஸ்ட் பண்றப்ப எல்லா செயினுமே இன்டர்லிங்க் ஆகி ஒரு பெரிய மேஜிக் சர்க்குலர் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அதனால அங்க வந்துட்டு பயங்கர பவர் வந்துட்டு ஏற்பட்டு முராக்கன் ஏற்படுத்தின அந்த பேரியர் ஹோலும் இருந்துட்டு மூடிடுது. முராக்கன் இந்த கிட்ட வந்துட்டு நீங்க கொல்ல போறீங்களா? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க எல்லாம் டூ லேட். சோ உங்களுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முராக்கன் அவனோட அந்த ஷேடோ பவர் மட்டுமே வச்சு நிறைய அந்த செயின்ஸ் இருந்துட்டு பிரேக் பண்ண வந்துட்டு ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ஆக்டேவியா இருந்துட்டு முடிஞ்சா இத வந்துட்டு நீ தடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொட்டர் கழட்டுறப்ப பட்டாம்பூச்சி மாதிரியான ரெக்கைகள் வந்துட்டு அவங்களுக்கு வருது. அப்ப அங்க இருக்கிற ஒவ்வொரு அந்த சென்டர் பீஸ்ல இருந்தும் வந்துட்டு அட்டாக் வந்துட்டு நம்ம முராக்கன் அட்டாக் பண்ண போறப்ப முராக்கனும் இருந்துட்டு வாயில இருந்து அவனோட பீமை வச்சு இவங்களை வந்துட்டு கவுண்டர் அட்டாக் வந்துட்டு பண்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அப்படி 2 பீம் அட்டாக் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு அந்த ஆக்டேவியாவோட அந்த லைட் ரே தான் இருந்துட்டு நம்ம முராக்கன் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு தள்ளுற மாதிரி இருக்கு. அதை ஹீரோ பார்த்துட்டு முராக்கனோட ஷேடோ எனர்ஜி வந்துட்டு லூஸ் ஆகிட்டே இருக்குது. நாங்க இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண எனிமீஸ்ல இவங்க தான் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்காங்க. இப்படி அந்த பேட்டில் மட்டும் போச்சு அப்படின்னா நாங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கூட இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு மிஸ் மீஷா இந்த இடம் வந்துட்டு ஐஸ் பேலஸோட ஒரு இடம். சோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு சிச்சுவேஷன் சாதகம் இல்லாம போச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பெருசா மத்தவங்க வந்துட்டு நோட்டீஸ் பண்ற அளவுக்கு கலவரத்தை வந்துட்டு ஏற்படுத்துங்க. அப்படின்னா ஐஸ் கோயின் வந்துட்டு நோட் பண்ணி இந்த இடத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பா வருவாங்க. அப்படிங்கிறப்ப மீஷா இருந்துட்டு ஓ ஜென் நான் ஃபைட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நீ யோசிக்க ஆரம்பிச்சிடல. வெல் ஃபைன், அதெல்லாம் நீங்க இருந்து முராக்கன் வந்துட்டு உன்னை வெளியே கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் யோசிச்சுக்கோ. ஃபியூச்சரை வந்துட்டு யாராலுமே ஒழுங்கா கணிக்க முடியாது தானே. பட் கவலைப்படாத, இதுவே இவங்க ஓல்டு ஸ்பெக்டர் யூனிட்டா இருந்தாலும் கூட இவங்களை விட ஸ்ட்ராங்கா இருந்தப்ப கூட அவங்களால என்ன எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போறதுக்கு ஏத்த மாதிரியான உருவத்துக்கு மாறுறா. ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு மிஸ் மீஷாவோட மார்ஷியல் ப்ரவஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் முராக்கன் வந்துட்டு அவனோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு மறுபடியும் அடைஞ்சதுனால முராக்கனுக்கு சிமிலரா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் இது என்னோட எக்ஸ்பெக்டேஷனையுமே தாண்டி இருக்குது. அவங்கள்ட்ட இருந்து ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஷேடோ எனர்ஜி வந்துட்டு அன்இமேஜினபிளி ரொம்பவே அதிகமா இருக்கு. இவங்களோட ஷேடோ எனர்ஜி வந்துட்டு இந்த அளவுக்கு ஆழமாவும் அடர்த்தியாவும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப மீஷா இருந்துட்டு உங்களுக்கான பாதையை வந்துட்டு நான் ஓபன் பண்ணி தரேன். முராக்கன் இவனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேடோ ஸ்பியரை வந்துட்டு அங்க இருந்து தூக்கி வீசுறப்ப அவங்க மேல வந்துட்டு ஒரு பேரியர் போட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவ உடைச்சறா. அது மட்டும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துட்டு டிஸ்இன்டகிரேட், அதாவது பக்கத்துலயுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேரியர் மறைய ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஆக்டேவியா இருந்துட்டு எங்களோட டிஃபென்ஸ் ஃபார்மேஷன் இருந்துட்டு இந்த ஷேடோ எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப ஸ்பெக்டர் யூனிட் இருக்கிறவங்களும் 20% இல்ல 30% டிஃபென்ஸ் ஃபார்மேஷன் வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு. அதுவும் தொடர்ந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படியே போச்சு அப்படின்னா அடுத்த அட்டாக்ல நம்மளோட டிஃபென்ஸ் பேரியர் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிறப்ப மீஷா இருந்துட்டு உங்களோட லெவல்ல இருக்கிற மேஜிக் எல்லாமே என் மேல ஒர்க்கே ஆகாது. கோ ஆன், முடிஞ்சா என்ன வந்துட்டு நீங்க தடுத்து நிறுத்தி பாருங்க மெஜிஷியன்ஸ் அப்படிங்கிறப்ப ஆக்டேவியா இருந்துட்டு சரி டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க, எல்லாருமே அவங்களோட செயினை டிஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு பைண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அதே மாதிரி அங்க இருக்கிறவங்க செயினை வந்துட்டு பைண்ட் பண்ணி நம்ம ஆக்டேவியா வந்துட்டு சென்டரா வச்சு அதை பண்ற மாதிரி இருக்கு. ஆனா மீஷா இருந்துட்டு இந்த மாதிரி சாதாரண ட்ரிக்ஸ் எல்லாமே என் மேல வந்துட்டு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ ஸ்பியர்ஸை வச்சு அந்த செயின்ஸை வந்துட்டு உடைக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஆக்டேவியா இருந்துட்டு எங்களோட மானா வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி கூட இது ஒர்க் ஆகலையே அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க ஆக்டேவியா மேல பாருங்க அப்படிங்கிறப்ப மேல நம்ம முராக்கன் நம்ம ஹீரோ வந்துட்டு காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஆக்டேவியா இருந்துட்டு ஜின் ரன் கேண்டில் நல்லா வந்துட்டு எங்களை திசை திருப்பிட்டாங்க, ஹவ் பெத்தட்டிக் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்பெக்டர் யூனிட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் எல்லாருமே பிளாக் டிராகனை வந்துட்டு உங்களோட டாப் ப்ரையாரிட்டியா வந்துட்டு செட் பண்ணுங்க, அவங்கள வந்துட்டு நம்ம உயிரோட இங்க இருந்து போகவே விடக்கூடாது அப்படிங்கிறப்ப எல்லாருமே மேஜிக் சர்க்கிளை கேஸ் பண்ணி நம்ம முராக்கனை வந்துட்டு குறி வச்சு அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப மீசா இருந்துட்டு இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப உங்க ஸ்பெக்டர் யூனிட்ல இருந்த உங்களோட பழைய சீனியர்ஸ் இருந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியே தரல போல. அப்படிங்கிறப்ப அத்தனை மேஜிக் சர்க்கிள் இருந்தும் நிறைய செயின் லைட்னிங் வருது. ஆனா மீஷா இருந்துட்டு வெறும் சிங்கிள் ஹேண்டடா அது எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஷேடோ எனர்ஜி வந்துட்டு வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஆக்டேவியா இருந்துட்டு இப்ப என்னோட கண்ணால பார்த்ததுனால என்னால புரிஞ்சுக்க முடியுது, இதுதான் எங்களோட முன்னோர்கள் பேசிட்டு இருந்த பியர் ஆஃப் டெத்தா. இந்த அட்டாக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் பிராக்மெண்ட் ஆஃப் ஷேடோ கூட மிச்சம் இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுதான் ஷேடோல ஸ்பியர் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்பெக்டர் யூனிட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் உங்களோட மானாவை என் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அட் த வெரி லீஸ்ட் நம்ம இவளையாச்சும் இந்த இடத்துலயே வச்சு புதைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்றப்ப அதே மாதிரி அங்க இருக்கிற ஸ்பெக்டர் யூனிட்ஸ் எல்லாமே அவங்களோட மானாவை வந்துட்டு இந்த ஆக்டேவியா மேல வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவ பின்னாடி இருந்த அந்த ரெக்க வந்துட்டு மறுபடியும் ஏதோ சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஆக்டேவியா வந்துட்டு பேக் அவளை வந்துட்டு அப்படியே அக்கா பிரிச்சு அவளை உன்னோட ஆபிஸ்குள்ள கம்ப்ளீட்டா முழுங்கிற அப்படிங்கிறப்ப பெக்கன் கூப்பிடுறதுக்கான அது வந்துட்டு ஒரு
பறவை மாதிரி இருக்கு. அது வந்துட்டு நம்ம மீஷா வந்துட்டு விழுங்க வரப்ப அவர் வந்துட்டு சும்மா கையை தான் வந்துட்டு க்ளோஸ் பண்றா. அதுலயே நிறைய ஷேடோ ஸ்பியர் வந்துட்டு அதோட உடம்ப வந்துட்டு குத்தி 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 போட்டுருது. இப்பதான் இது வந்துட்டு ரொம்பவே ஃபன்னாக ஆரம்பிக்குது. இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் விளாடலாம் ஜிப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேடோ ஸ்பியர் வர வச்சு டயர்டே இல்லாம அவங்க கூட ஈஸா சண்டை போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், முராக்கனமே கஷ்டப்பட்டிருப்பான். பட் இவர் வந்துட்டு ஈஸா ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம முராக்கன் வந்துட்டு ஃபுல் பவர்ல எப்படி வந்திருப்பான் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சோ இதெல்லாம் பாத்துக்கிட்டு முராக்கன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு அங்க தப்பிச்சு போறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் லைட்டா ஷார்ட்டா தான் இருந்திருக்கும். போன எபிசோட்லயுமே 2 சாப்டர் ஷார்ட்டா தான் இருந்திருக்கும். பட் என்ன ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கைஸ், இதுக்கு முன்னாடியும் ஃபைட் சீன் எல்லாம் பயங்கரமா வந்துட்டு வரைஞ்சிருப்பாங்க. பட் அவங்க நிறைய வரைஞ்சிருக்கிறதுனால அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா அவங்களால சொல்ல முடியாது. பட் இந்த ஹோல் மேனுவலே இந்த இப்ப கடைசியா 4 சாப்டர் நடந்த ஃபைட் தான் அந்த லூனாவோட என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரா கோரியோகிராஃப் பண்ண ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஃபைட் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.